தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களும் சீமானுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருகின்ற நடிகர்களை ஃபுல்லா பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க. இப்ப எதுக்கு அதை பேசுற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வரலாறு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவர்கள் எதிர்த்த நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விட்டு முழுமையா நீங்கிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் ஆதரிக்கிறாரு. அது பின்னணி என்ன? அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் எந்தெந்த நடிகரை எப்படிலாம் கேவலமா பேசினாரு. இந்த சாட்டைன்னு ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பேச்சாளர், ஆபாச பேச்சாளர். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனேன் அப்படின்னா, ஏய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்லாம் பத்திரமா இருக்கடா, அடிச்சு மண்டைகளை உடச்சு போடா அப்படின்ற மாதிரி ஆபாச பேச்சுகள், வன்முறையை தூண்டுற மாதிரி பேச்சுகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா பேசியிருந்தாரு அந்த நடிகர்களை விமர்சிக்கும் காலகட்டத்தில். எந்தெந்த நடிகர்களை எப்படிலாம் விமர்சிச்சிருக்காரு இந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி புதிதாக சேர்ந்திருக்க தம்பிகளா இருக்கட்டும், அக்கா தங்கைகளா இருக்கட்டும், பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், அறிவார்ந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாம் அந்த வீடியோ நீங்க பாருங்க. உங்களுக்கு அப்புறம் தெரியும் சீமான் எப்படி, சீமான் தம்பிகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே பேர் தான் புதிதாக அரசியலுக்கு வர்றவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சிக்கிறது. அதாவது குறிப்பிட்ட நடிகர்கள் என்ன காரணத்துக்காண்டி விமர்சிக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா, நடிகர்கள் வரும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோடும் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரசிகர்களோடு வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள நுழையும் போது அது யாரை பாதிக்கும்? அடிமட்டத்தில் இருக்க ஒரு அரசியலை தான் பாதிக்கும். எந்த ஒரு அரசியல் பின்னணி இல்லாதும், எந்த ஒரு திரைத்துறை பின்னணி இல்லாம இருக்கிறவங்களும், அது மட்டும் இல்லாம பேசி போய் சொல்லி கட்சியை வளர்த்தவங்க தான் அதிகமா பாதிக்கும். அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமானவர்களும் சாட்டை துரைமுருகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கடுமையா ஆபாசமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா நடிகர் அரசியல் வரக்கூடிய எல்லா நடிகர்களையுமே விமர்சிச்சிருக்காங்க. அப்படி என்னடா விமர்சிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜயகாந்த் அவர்களை என்ன விமர்சிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு வருவானா விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியை கொடுத்துருவோம். விஜயகாந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அரசியலுக்குள்ள வரும் பொழுதே மிகப்பெரிய ஒரு பட்டாளோட தான் வந்தார். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி சேர்றாரு. கூட்டணி சேர்ந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராகவும் மாறுறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் கட்சிக்கு வந்த விஜயகாந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் ஒரு ஆளா, அவர் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இருக்க லாக்கி இல்லாதவன் விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆனா அந்த தமிழ்நாடு ஒப்புமா, அவனா ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி கால் கட்ட மயிறு தூசியாடா அப்படின்னு மயிறு மட்ட மண்ணாங்கட்டின்னு சொல்லி எவ்வளத்துக்கு ஆபாசமா பேச முடியுமோ அவ்வளத்துக்கு விஜயகாந்தை பத்தி விமர்சிச்சது சீமான். இதை மறக்க முடியுமா? சீமான் அவர்கள் தான் பேசினாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய குறிப்பிட்ட விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தொண்டையில ஆபரேஷன் பண்றாங்க. அதற்கு அப்புறம் அவர் குரல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரியா பேசுற மாதிரி ஆகி போச்சு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நக்கல் பண்றது யாரு? சீமான் தான் மேலே நக்கல் பண்ற. அதிமுக ஆதரவாக இருந்து விஜயகாந்த் நக்கல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள். எப்படின்னா விஜயகாந்த் ஒரு மாதிரியா தொண்டை முடியாம பேசுவார் தெரியுமா? அந்த தொண்டை முடியாம நக்கல் பண்ணி பேசினான். பேசி முடிச்சதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம், அவர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் செய்த உதவிகள், இவர் பிரபாகரன் இப்பதான் அவர் கையில் இருக்கிறார் சீமான். ஆனா அப்பயே வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன், அதாவது பிரபாகரனோட பேரை வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்காரு விஜயகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த நாள் ஈழத்தமிழர்களுக்கான கொண்டாடாம இப்ப வரைக்கும் விட்டுருக்காரு. எவ்வளவு பேர் அவரால் படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈழத்தமிழர்கள் அவரால் வாழ வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது படிப்பு செலவுக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரஸ்ட் மூலியமா ஈழத்தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் வந்து கொட்டி தீர்த்து கொடுத்துருக்காரு விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதான பிரபுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒருவரை குடிகாரனா சமூகத்துல காமிச்சு கேவலப்படுத்தின ஒரு முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சார். அவர் இப்ப இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் சொல்றாரு, அந்த வானத்தை போல அந்த வாய்ஸை கேட்டா எனக்கு அப்படி போகும். என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் போது அவனை கடுமையா விமர்சிச்சு போட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு அன்னதான பிரபு, எங்க அண்ணன் கேப்டன் அந்த பாடல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாரு. சீமான அரசியலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு பிறகு அவங்கள பத்தி புகழ்ந்து பேசி அவங்களுடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுத்துக்கிற ஒரு வேலையை வந்து சீமான் எப்பயுமே செய்வார். சரி, ஓகே. அடுத்த யாரை பத்தி விமர்சிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியலுக்குள்ள வர்றான்னு ஒரு ஐடியால இருக்கிறாரு. கண்டிப்பா நான் சொல்றேன், ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா அரசியலை விட்டு போனதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் தான். என்னடா சீமானை பார்த்து பயந்து ரஜினிகாந்த் போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல.
எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர் வாயிலிருந்து ஆபாசமான வார்த்தைகள் வராது, அவரோட ஆன்மீகத்தை பின்பற்றாரு, ஆபாசமான வார்த்தைகள் எப்பயுமே வராது. அப்படி இருக்க ஒருத்தவரை இவர் வந்து ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். எப்படி விமர்சிப்பாங்க? சுடுகாட்டெல்லாம் வெட்டின தமிழகத்துல வெற்றிடம் இருக்கா, போய் சுடுகாட்டுலாம் வெற்றிடம் இருக்கும், போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல சீரழிச்சது இளைஞர்களை சிகரெட் குடிக்க வைக்க முதல் ஆளு ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கடுமையா விமர்சிக்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்களை அடிச்சு மண்டையா உடைச்சு போடுன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுறது. தமிழன் தான் தமிழன் ஆளணும், உன்னை நான் ஆளே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடுமையா எதிர்த்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் ரஜினிகாந்த் மீட் பண்றாங்க. அது பாஜகவோட சீமான் கை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நேரம் வந்து ரஜினிகாந்த் மீட் பண்றாரு. இப்ப ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்க சொல்றாரு இவர் வந்து திரையுலக சூப்பர் ஸ்டாரு, சீமான் வந்து நிஜ உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவரே அவர் தன்னை பெருமையா சொல்லி ஒரு சிரிப்பாரு. இப்படிதான் அவருடைய முன்னெடுப்பு இருக்குது. சரி, அடுத்து யாரும் விமர்சிக்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் அவர்களை. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டமா வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சேர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுக்கிறார். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயம் இருக்கு, நாங்க தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும், நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு தன்னை முன்னிறுத்த பார்ப்பாங்க தவிர மத்த எவன் வந்தாலும் அவனை அடிச்சு காலி பண்றது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு நம்ம லாரன்ஸ் அவர்கள். லாரன்ஸ் சும்மா இல்ல, லாரன்ஸ் திருப்பி ஒரு பேச்ச போடாரு. எப்படின்னா நீ மட்டும் தான் தமிழ் மகனுக்கு பிறந்திருக்கியா, நான் அமெரிக்கானுக்கா பிறந்திருக்கேன், எல்லாம் ஒரு லிமிட் தான். நான் அரசியல் நான் வந்து திரையுலகத்தில் அடிமட்டத்தில் இருந்து நான் மேல வந்தேன், எனக்கு அரசியல் ரொம்ப நேரம் ஆகான்னு சொல்லி சீமானத்து பயங்கரமா பேசியிருந்தார். அப்படிதான் என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்த போராட்டம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் எடுத்திருக்காங்க, மத்த யாருமே எடுக்கல. நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நாம் தமிழர் கட்சியும் போராடுனுச்சு. அப்படிதான் நாம் தமிழர் கட்சி மட்டுமே போராடல, நாம் தமிழர் கட்சியும் போராடிச்சு. அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் கேட்க, நாம் தமிழர் கட்சி எந்த போராட்டம் நடத்தி அதுக்கு தீர்வு காமிச்சிருக்காங்க? போராட்டம் நடத்துவாங்க, ஆனா ஒரு பெரிய காமெடி தான் நடக்கும். விஜயலட்சுமி பாலியல் வன்கொடுமையில வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்து போச்சுன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாரு. இது என்ன அரசியல்னு எனக்கு புரியல. சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை பத்தி விமர்சிக்கிறான்னு பாத்தீங்கன்னா விஜய். ஐயோ, விஜய் எல்லாம் கேட்டோம்னா நமக்குலாம் அள்ளு தெரிஞ்சிடும். எப்படி போய் விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவரோட தான் கூட்டு சேர போறான்னு சொல்லி கண்மூடிதனமான நம்பிக்கையை சீமானும் வச்சிருந்தாரு. ஒரு படம் எழுதி முருகதாஸ் கஷ்டப்பட்டு படம் எடுத்து படம் ரிலீஸ் பண்ணுவாரு. முருகதாஸ் வந்து என் விஜய் தம்பி வந்து பாத்தீங்கன்னா நான் பேச டைலாக் தான் படத்துல பயன்படுத்தான், என் தம்பி வந்தாலே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நாடாளுமன்ற தேர்தலாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட விஜய் ரசிகர்களோட ஓட்டை வந்து சீமான் அவர்கள் நிறைய வாங்கியிருக்காரு. ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விஜய் கூட்டு சேர மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோட்ல இல்லைன்னா இந்த ரோட்ல இல்ல நடு ரோட்ல அடி வண்டி லாரி அடிப்படி செத்து போயிருவேன் அப்படி மட்டும் பயங்கரமா விமர்சிக்கிறது. விஜய் படம்லாம் மொக்க படம், விஜய் நடிக்கவே தெரியல அப்படி இப்படின்னு இந்த சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா செம்முனிக்கு அவன் மாதிரி ஒரு கேவலம் கட்டதமா யாருமே பேசணும், அவ்வளவு ஆபாசமா பேசுவான் சாட்டை துரைமுருகன். இந்த மாதிரி அரசியல் வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்கி விட்டு தனி கிரவுண்ட்ல ஓடணும்னு நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் வாயா, நீ வா, நீயும் போராடு நானும் போராடுறேன், பாத்துக்கலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவன் ஒருவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறானோ அவனை பட்டு மட்டுமே இந்த உலகம் விமர்சிக்கும். விஜய் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நாம் தமிழர் கட்சியை பத்தி பேரை கூட சொல்ல விரும்பல. ஐயா ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா 3000 பேர் நாம் தமிழர் கட்சியில இருந்து இறங்கிறாங்க திமுக. அப்ப நாம் தமிழர்